டெய்லி விலாகில் இதுதான் டே 1. காலைல யாருமே நான் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஹிட்லர் கொட்டாய விட்டுட்டு இருந்தான். சரி டேபிளை பார்த்தா அக்லியாக இருந்துச்சு. டேபிளை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா கோஸ்ட்டு குறுக்கில் வந்து இந்த கௌசிக்கு நின்றுட்டு இருந்தான். அவனை துரத்தி விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டாண்டு போடுறதுக்கு என்னை தனியாக ஒர்க் அவுட் பண்ண போல. வண்டி சரியான வெயிட்டு. வண்டியை தொடச்சிட்டு என்னடா பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். லைட்டாக ஃப்ரண்ட்டில் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது மெசேஜ் யாருன்னு பார்த்தா கிஸ்தனிக்ஸ் ப்ரோ. அவருக்கு ரிப்ளையை போட்டு காடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சிவகங்கையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மழை வரும்னு சந்தோஷமாக இருந்தேன். பார்த்தா மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியான வெயில். அப்படியே எங்கே வந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டியில் வந்து பார்த்தா ஒருத்தரும் தனித்தனியாக விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சீனி ப்ரோ டீயை போட்டுட்டு இருந்தார். டீயை குடிச்சிட்டு என்ன ப்ரோ பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தா பேங்க்கில் போய் நம்பர் மாற்றணும்னு சொல்லிட்டு பேங்க் கூப்பிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தரல. சிரிச்சிட்டு அப்படியே நண்பன் வந்து புது வண்டி வாங்கியிருக்கான். அப்படியே சரி வண்டி எடுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிக்க அமுதம் போனோம். அமுதம் போனால் சமோசாக்குள்ளே சர்ப்ரைஸு உள்ளே நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப டீ டைம் போனோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவரோட ஒரு காஃபியை போட்டு அப்படியே மூஞ்சியை செக் பண்ணிட்டு திரும்பவும் சரி ஜிம்முக்கு போகணுமேன்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு ஸ்டிங் எடுத்தேன். ஸ்டிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் போடணும். ஆனால் ஷோல்டரில் இன்ஜுரினால பை ட்ரை போட்டேன். போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம சித்தப்பா வந்துட்டார். சித்தப்பா கையில் எதோ எழுதியிருக்காரு. சித்தப்பா காட்டுங்க சித்தப்பான காட்டில் வரைச்சிட்டு இருந்தார். அது என்ன கதை நாளை கண்டுபிடிப்போம். அவர் காட்டவே இல்லை. கடைசியில் வீடியோ எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அட்டிக்கு வந்தேன். அட்டிக்கு வந்தால் சிக்கன் சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிக்கன் நல்லா இருந்துச்சு. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாங்க போல். சிக்கன் சாம்பார் தான் அது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் கோஸ்ட் வந்து வரவேற்றாப்புல நம்மளை. ஹிட்லர் வந்து தூங்குற நிலைமையில் இருக்கான். அதுக்கப்புறம் நானும் டைரி எடுத்துகிட்டு எழுத வேண்டியதை எழுதிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே.